நான் 4வது படிக்கிறேன். நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த ஸ்டோரி எங்க படிச்சீங்க? வீட்ல தான். எங்க படிச்சீங்க? வீட்ல எதுல படிச்சீங்க? ஊஞ்சல் பேப்பர்ல படிச்சேன். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த அழகான காட்டுல யானை, பூனை, காகம், முயல் 4ம் சந்தோஷமா வாழ்ந்து இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் தண்ணி அதுக்கு தாகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எங்கன்னா கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு போச்சான். அப்ப எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு யானை ஊருக்குள்ள போச்சான் தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்ப யானையை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடினாங்களாம். அப்ப யானையை நம்மள எதுக்கு பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்கோ அப்படின்னு யோசிச்சுச்சோம். அப்புறம் ஒருத்தர் மட்டும் தைரியமா நின்னாங்களாம் ஊருக்குள்ள. அவங்க கிட்ட போயிட்டு யானை, மக்களே எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான் யானை. அதுக்கு அந்த பையனும், சரி எங்க வீட்டுக்கு வா, நான் உனக்கு நிறைய தண்ணி தரேன், உங்க காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நீ தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யானைக்கு தண்ணி கொடுத்தானா. யானையும் அதை எடுத்துட்டு ஓடியே போய் காட்டுக்குள்ள எல்லா மிருகத்துக்கிட்டையும் தண்ணி கொடுத்து எல்லாருக்குமே காப்பாற்றான் அந்த யானை. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க. அப்ப யானை எல்லாரையுமே தண்ணி தொளிச்சு எழுப்பி எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துச்சான். யானை ரொம்ப நன்றி அப்படின்னு முயல் சொல்லிச்சான். அதே மாதிரி நல்லா எல்லாருமே சொன்னாங்களா யானைக்கு, பரவாயில்ல நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் யானை. அதுக்கு முயல் ஆமா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, இனிமேல் ஊருக்குள்ள நம்மளும் போகலாம், போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சான் முயல். அவ்வளோதான். வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணு. புரியுது. சரி, ஓகே. பூஜா சொன்ன கதை நீங்க கேட்டீங்களா? சரி, அவங்க என்ன கதை சொன்னாங்க? யானை கதை சொன்னாங்களா? சரி, யானை எங்க இருந்துச்சான்? காட்டுல. யானை கூட வேற யாரெல்லாம் இருந்தது? புலி இல்லையா? அப்புறம் எது இருந்துச்சு? மான் இல்லை, பூனை இருந்துச்சு. ஓகே, சரி. யானை எதுக்காக ஊருக்குள்ள வந்துச்சு? தண்ணிக்காக வந்துச்சா? சரி, யாருக்கு உதவி பண்ணுச்சு? மக்களுக்கு உதவி பண்ணுச்சா? வெரி குட். எல்லாருக்கும் கிளாப் பண்ணிக்கோங்க நீங்களே. வெரி குட் பூஜா. பூஜாக்கு கிளாப் பண்ணுங்க. இன்னைக்கு யார் ஊஞ்சல் புக் படிக்க போகிறது? எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துக்கோங்க. அதே கதை சொல்லக்கூடாது. வேறு ஏதாச்சும் அதில் என்ன நீ படிச்சியா, என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை நாளைக்கு சொல்லணும். ஓகே, எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க.